பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் அந்த பழைய ஹையை தாண்டி மேலே போயிருக்கிறாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த செக்டரும் வந்து அந்த பழைய ஹையை தாண்டி இன்னும் மேலே போகலை. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ இன்று முதல். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் ரீட்டைல் பீப்புளுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸில் தான் இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு ப்ளஸ் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலி இருந்தது லாஸ்ட் இயர் இந்த கரெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன் வந்தது. கரெக்ஷன் வந்துட்டு இப்போ மார்க்கெட் திரும்ப மேலே போகும்போது அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த பாட்டம் மோஸ்டில் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து ஐடி ஸ்டாக்ஸனுடைய எதிர்காலம் பெருசாக இருக்காது. அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20% குறைவாக தான் ட்ரேட் நடக்குது. நிறைய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்கள வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து அந்த வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு செலவு அதிகமாகும். அதே வேலை இங்கே செஞ்சோம்னா நமக்கு 50 கோடி கூட ஆகாது. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க, ஒரு 60 கோடி ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம். ஒரு காலகட்டத்தில் நாம் எதுக்காக வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம எது கான்ட்ராக்ட் கொடுக்கணும், நம்மளே அந்த வேலையை செஞ்சுக்கலாமே. இதனால் வந்து இந்தியாவில் இருக்கிற பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு கிடைக்கிற கான்ட்ராக்ட் வந்து குறைஞ்சிடுச்சு. போகும் அவங்களுடைய கம்பெனி எதுவுமே வந்து இந்தியாவில் லிஸ்டட் கிடையாது, அல்ல அமெரிக்காவில் லிஸ்டட். அதனால தான் அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரொம்ப நல்லா இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தைகள் நேற்று இன்றைக்கும் கூட ஆல் டைம் ஹையில் தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து ஆல் டைம்லேருந்து கொஞ்சம் கீழே தான் தங்கி இருக்கிறோம். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பியா சுந்தர் சார் அவர்களை சந்திக்க இருக்கும். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம மார்க்கெட் பற்றி வீக்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வாரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? அதாவது போன வாரத்துலேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் என்ன மாதிரியான லெவலில் இருக்குது? கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கா, இல்லை ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா? போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 25,200 to 26,000க்குள்ளார மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே இருக்கும், ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம போன வாரம் பேசும்போது நிஃப்டி வந்து 25,550 இருந்தது. அங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் மேலேயோ கீழே அப்படி தான் இருக்கும்னு சொன்னால் அப்படி தான் இருந்தது. கடந்த 5 நாட்களாக வந்து மார்க்கெட் வந்து பெரிய ஏற்றமும் இல்லை, பெரிய இறக்கமும் இல்லை. நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 0.5%, இந்த பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 1% இறங்கி இருந்தது. குறிப்பாக வந்து இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் ரீட்டைல் பீப்புளுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் கிடச்சிருச்சு. ஏன்னா அது வந்து ஒரு 1.5 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் ஆச்சு. அதனால் எல்லாருக்குமே ஷேர். என்ன ஒன்று, சிலருக்கு வந்து 50 ஷேர் கேட்டவங்களுக்கு 30 ஷேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஷேர்ஸு அப்ளை பண்ண எல்லாருமே கொடுத்துறாங்க. அதனால் ஒரு 20% லாபம்ன்றது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஒட்டுமொத்தமாக நான் போன வாரம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் தான் இருந்தது கடந்த 5 நாட்கள். சார், நம்ம போன வாரம் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசும்போது அந்த வாரம் வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸாக இருந்தது வந்து பேங்கிங் செக்டார் வந்து இருந்தது. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குது சார்? அந்த மொமெண்டம் அது கண்டினியூ பண்ணுதா? வேறு ஏதாவது செக்டார் வந்து இந்த மொமெண்டமில் ஆட் ஆயிருக்கா? இல்லை, ஏற்கனவே வந்து ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் சொன்னதே தான். இப்போது போன வாரம் அவங்ககிட்ட நான் சொன்னேன் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்னா, பேங்கிங்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ். ஸோ இதுதான் வந்து பங்குச்சந்தைகள் வந்து போன வருஷம் செப்டம்பர் கடைசியில் ஒரு ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிச்சு. அது 26,277. அதுக்கப்புறம் பெரிய லெவலில் செல்லிங் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 15-20% பங்குச்சந்தைகள் இறங்கிட்டு இப்போ திரும்ப மேலே வரும்போது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் அந்த பழைய ஹையை தாண்டி மேலே போயிருக்கிறாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த செக்டரும் வந்து அந்த பழைய ஹையை தாண்டி இன்னும் மேலே போகலை. அதனால் வந்து கண்டிப்பாக மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸில் தான் இருக்குது. பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் தவிர்த்து பெருசாக மொமெண்டம் ஒன்றும் இல்லை. மேஜர் செக்டர்ஸ், மைனர் செக்டர்ஸ் பல மெட்டல்ஸ் இருக்குது. சைனாவில் வந்து சில டேட்டாலாம் வந்துருந்தது, அது கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. கொஞ்சம் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அது பட் அதெல்லாம் சின்ன சின்ன வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸு. பட் மேஜர் செக்டர் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ், ஐடி, எஃப்எம்சிஜி, ஆட்டோ. இதில் பார்த்திங்கன்னா பேங்க்ஸ் தான் நல்லா இருக்குது. ஐடி வந்து அவ்வளோ சரியில்லை இப்போதைக்கு. எஃப்எம்சிஜியும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது.
சரி, இப்போ இந்த வாரம் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்து பார்த்துருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டாரில் வந்து டாப் 3ல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்குது. பாட்டமில் பார்த்தோம்னா சார் ஐடி, ஃபார்மா அண்ட் ரியாலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு ப்ளஸ் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலி இருந்தது அந்த லாஸ்ட் இயர் இந்த கரெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன் வந்தது. கரெக்ஷன் வந்துட்டு இப்போ மார்க்கெட் திரும்ப மேலே போகும்போது அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இருந்தாலும் வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டர் அப்படின்றது வந்து பெரும்பாலும் எல்லாமே வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். அதில் லார்ஜ் கேப் வந்து எதுவும் கிடையாது. நிஃப்டி 50 எதுவும் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் கிடையாது. அதனால் அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை விட்டுட்டிங்கன்னா அடுத்தது சொன்னீங்க பேங்க்ஸ் சொன்னீங்க, அடுத்தது சொன்னீங்க ஃபைனான்ஷியல் சர்வீஸஸ் சொன்னீங்க. இந்த பேங்க்ஸ் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் நான் அது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் வந்து உங்களுக்கு மொமெண்டமில் இருக்குது. பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பேங்க்ஸ்னால் என்னென்ன வங்கிகள், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்னால் அந்த என்பிஎஃப்சிஸ். ஸோ அது ஏறக்குறைய ஒன்றா தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் அது அந்த 3 செக்டரும் நல்லா இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து இப்போ பேங்கிங் வந்து மொமெண்டமில் இருக்குது. அந்த பாட்டம் மோஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து ஐடி பற்றி கொஞ்சம் விவரமாக பேசுவோம். ஐடி ஸ்டாக்ஸினுடைய எதிர்காலம் பெருசாக இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20% குறைவாக தான் ட்ரேட் நடக்குது. இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தோடு சொல்லுவோம். ஒரு நிறைய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்குது. அவங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குது. அங்கே இருக்கிறவங்கள வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து அந்த வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு செலவு அதிகமாகும். அங்கே வாடகை அதிகம், எம்ப்ளாயி காஸ்ட் அதிகம். அதனால் என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கிற நிறுவனங்கள்கிட்ட அதை கான்ட்ராக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு அங்கே ஒரு வேலை செய்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதே வேலை இங்கே செஞ்சோம்னா நமக்கு 50 கோடி கூட ஆகாது. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க, ஒரு 60 கோடி ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு 50 கோடி வச்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த 10 கோடி அவங்க லாபமாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கும் லாபம், நமக்கும் லாபம். ஒரு காலகட்டத்தில் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுடைய தேவை அதிகமாகிட்டு அவங்க என்ன நினைக்க ஆரம்பித்தாங்க, நாம் எதுக்காக வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த மாதிரி ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம எது கான்ட்ராக்ட் கொடுக்கணும், நாமளே இந்தியாவுக்கு போய் நம்மளே ஆட்களை நேரடியாக வேலைக்கு எடுத்து நம்மளே அந்த வேலையை செஞ்சுக்கலாமே. ஆனால் அது வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை மாதிரி ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்கள் அவங்க நேரடியாக இங்கே வந்து அவங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வச்சு அவங்களே ஆள் எடுத்து அவங்களே சம்பளம் கொடுத்து அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து இந்தியாவில் இருக்கிற பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு கிடைக்கிற கான்ட்ராக்ட் வந்து குறைஞ்சிடுச்சு. அவங்க நேரடியாக வந்து செஞ்சாங்கன்னா அதனுடைய லாபம் எல்லாம் அவங்க கம்பெனிக்கு தான் போகும். அவங்களுடைய கம்பெனி எதுவுமே வந்து இந்தியாவில் லிஸ்டட் கிடையாது, எல்லாம் அமெரிக்காவில் லிஸ்டட். அதனால தான் அமெரிக்க பங்குச்சந்தைகள் ரொம்ப நல்லா இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தைகள் நேற்று இன்றைக்கும் கூட ஆல் டைம் ஹையில் தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து ஆல் டைம்லேருந்து கொஞ்சம் கீழே தான் தங்கியிருக்கிறோம். ஸோ இந்த ஹெட்விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இவங்களுக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் வந்து ஐடி துறை பங்குகள் வந்து இப்போதைக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு உதாரணத்துக்கு வங்கித்துறை பங்குகள்லாம் போன வருஷத்தினுடைய ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 5-6% மேலே இருக்கும்போது ஐடி துறை பங்குகள்லாம் போன வருஷம் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 15%, 20% கீழே தான் இருக்குது. ரோமியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா நடிப்பில் ராம் இயக்கத்தில் பறந்து போ இன்று முதல். அனு ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries.